வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு வந்து UFC 314 ஃபைட் கார்டு ரிவ்யூ அண்ட் ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஐ நோ இட் இஸ் லேட், ஆனால் இந்த ஃபைட் கார்டு பற்றி நான் பேசியே ஆகணும். பிகாஸ் அலெக்சாண்டர் த கிரேட் வோல்கனாவ்ஸ்கி கம்பேக், திருப்பி பெல்ட் எடுத்திருக்காரு, பீட்டிங் டியேகோ லோபஸ் பை யுனானிமஸ் டெசிஷன். எண்ணில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். அந்த கோமெயின் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் சாண்ட்லர், பேடி பிம்லெட் வந்து ப்ரூட்டலைஸ்டாக டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருப்பாரு. இட்ஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது எனக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின் கார்டு ஓப்பனர் நிக்கிட்டா கிரீலோ வர்சஸ் டாமினிக் ரேயஸ். ஸோ நாங்கள் வந்து ரேயஸ் தான் வந்து பிக் பண்ணியிருந்தோம், அண்டர் டாக் அவர் இந்த ஃபைட்டில். என்னுடைய பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைல்டாக எடுத்திருந்தேன், ரவுண்ட் 1 KO அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் இருந்தது, பட் அது கரெக்டாக வர்றதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் நான் நினச்ச மாதிரியே ரவுண்ட் 1 வந்து KO, ஃப்ளாட் KO. இப்போ ரேயஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பேக் வின். ஸோ ஆக்சுவலாக ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கிரீலோ வந்து வழக்கம் போல் ப்ரெஷர் போட்டார், கொஞ்சம் ஒரு சில ஷாட்ஸ் வைக்க ஆரம்பிச்சாரு. ரேயஸ் வந்து அவுட் பாக்ஸிங் மாதிரி போயிட்டே இருந்தார். ஒரு ஜாப் மாட்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் மினிட்லேயே நினைக்கிறேன். கரெக்டாக கிரீலோ உள்ளே வரும்போது இவர் சவுத்பாலேருந்து நறுக்குன்னு ஒரு ஜாப் வச்சிருப்பான். அந்த ஜாபே பார்த்தீங்கன்னா ராக் ஆயிடுச்சு கிரீலோவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபைட் போயிட்டே இருந்து கரெக்டாக உள்ளே வரும்போது ஆங்கிள் கட் பண்ணி ரேயஸ் கிராஸ் வச்சாரு. ஸோ ரேயஸ்க்கு ஒரு பயங்கரமான வின். இப்போ ஒரு 3 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. ஆஃப்டர் ஜான் ஜோன்ஸ் லாஸுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த சின் கிராக் ஆயிடுச்சு. ஜிரி லாஸு, பிளஹோவிச் லாஸு, அப்புறம் இன்னொரு நாக் அவுட் லாஸு. ஸோ 3 நாக் அவுட்ஸ் லாஸில் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 KO வின்ஸில் இருக்கார். ஸோ இட்ஸ் ஒரு ரிடம்ஷன் ஆர்க் தான் ஃபார் ரேயஸ். ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் யாருன்னு கேட்கும்போது அவர் பெருசாக எதுவும் சொல்லலை, பிகாஸ் அந்த மூமெண்ட் அவர் ரொம்ப எமோஷனலாக இருந்தார். பட் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் நான் டைட்டிலுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் யோசிக்கும் போது இப்போ யான் பிளஹோவிச் கிட்ட ஒரு லாஸ் இருக்குது, ஜிரி ப்ரோஹாஸ்கி கிட்ட ஒரு லாஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆர்எல்ஸ் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ராக்கிச். அது வந்து கொஞ்சம் ஒரு நியூ மேட்சப்பாகவும் இருக்கும். ஸோ அது வந்து இவருக்கும் வந்து டாப் 5ல் வந்து ஒரு ஸ்பாட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அ கிரேட் ஃபைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் மிச்சல் வர்சஸ் ஜான் சில்வா. ஸோ நான் வந்து இந்த ஃபைட் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெலிவர் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபைட்டுக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குது, பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல பேக் ஸ்டோரி இருக்குது. 2 பேருக்கும் சரியான பீஃப் இருக்குது. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் மிச்சல் வந்து ஜான் சில்வா, அவர் வந்து பிரேசிலியன், ஸோ இங்கிலீஷ் பேச தெரில. ஸோ மிச்சல் வந்து இங்கிலீஷில் கோல்டான லைன்லாம் சொன்னார். அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது, எனக்கே ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. பட் ஃபைட்டுன்னு வந்தப்போ சில்வா வந்து அப்படியே மொத்த ஆறாவையும் ரீகெயின் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஆன் த டாமினன்ட் சைட் தான் சில்வா. அவர் மிச்சலுக்கு வந்து மதிப்பே கொடுக்கல அவர் கொடுத்த ஷாட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வாக் அவுட்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்களுடைய யூனிக் ஸ்டைல் இருந்தது. சில்வா ஒரு மாதிரி ஸ்லோவாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த வைப்பை என்ஜாய் பண்ணிட்டே உள்ளே வந்தார். மிச்சல் வந்து ஃபுல்லி லாக்டின்னாக உள்ளே வந்தார். ஸோ உள்ளே வந்தோடனே ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில்வா க்ளவ் டச் கேட்டே இருந்தார். மிச்சல் க்ளவ் டச் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணவே இல்லை, செகண்ட் ரவுண்ட் நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைட் போயிட்டே இருந்தது. மிச்சல் நல்லாவே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சார். கிக்ஸ் வச்சார், ஒப்ளிக் கிக்ஸ் வச்சார், லோ கிக்ஸ் வச்சார். லோ கிக்ஸ் நல்லாவே யூஸ் ஆச்சு அகேன்ஸ்ட் சில்வா. பட் சில்வா வந்து ஒன்ஸ் அவர் ஸ்லோ ஸ்டார்டர் தான், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த ரிதம் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹி வெண்ட். அவர் எப்பயுமே கேஷுவலாக தான் ஃபைட் பண்ணி இந்த ஃபைட்டில் ரொம்பவே ஒரு மாதிரி நீலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு சில்வா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வழக்கமாக வந்து டேப் பண்ணுவார், அப்பப்போ ஹைவே கொடுப்பாரு, ஆப்போனேட் ஏதாவது கனெக்ட் பண்ணார். இந்த ஃபைட்டில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சில்வா நல்லா உள்ளே வந்தார், நாக் அவுட்டுக்கு தான் பார்த்துட்டு இருந்தார். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் he went for the KO. நிறைய ஷாட்ஸ் நல்லாவே வச்சாரு. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இன் அட்டாக் போயிருப்பாரு சில்வா, பட் அது வந்து ஃபினிஷ் ஆக முடியல. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டார். ஸோ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா சில்வா மறுபடியும் க்ளவ் டச் கேட்டே இருந்தார். மிச்சல் க்ளவ் டச் பண்ணல. அடுத்த செகண்டே சப்புன்னு ஒரு பாடி கிக் வச்சிருப்பாரு. அங்கேயே தெரிஞ்சு போச்சு சில்வா ஒரு மாதிரி பயங்கரமா அக்ரெஷன் ஆயிட்டாரு. இவன் என்னடா க்ளவ் டச் கூட பண்ண மாட்டான், ரெஸ்பெக்ட் கூட ஷோ பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அக்ரெஷன் ஆயிட்டாரு. ஸோ அங்கேருந்து ஒரு கில்லர் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃபுல்லாக போக ஆரம்பிச்சாரு. ஒரு ஷாட் வச்சு மிச்சல் சிட் டவுன் ஆயிருப்பாரு, பட் ஃபாலோ த்ரூ பண்ணல, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டாண்டப்லேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு. பட் மிச்சல் வந்து டேக் டவுன்ஸ் ஒரு சில என்ட்ரிஸ் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் டேக் டவுன் போகும்போது தான் கேட் மாட்டிருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் டேக் டவுன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, பட் சில்வா நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாரு. அண்ட் தென் லாஸ்ட்ல தான் ஒரு டேக் டவுன் போகும்போது நிஞ்சா சோக் பிடிச்சாரு. இந்த சோக்கை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் ட்ரை பண்ணாரு, பட் சரியா மாட்டல. இங்கே வந்து கிளீனாக மாட்டுச்சு. மாட்டினோடனே கீழே போனாங்க. மிச்சல் ஒரு மாதிரி தலை திருப்பி எஸ்கேப் பண்ணலான்னு பண்ணார், பட் டீப்பாக மாட்டிக்கிட்டார். மாட்டினோடனே டேப் வந்துருச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மிச்சல் வந்து ஸ்லீப் போயிட்டார். இங்கே தான் சில்வா வந்து கொஞ்சம் அன்லிஷ் பண்ணிட்டார் அவருடைய கேரக்டரை.
மிச்சல் ஸ்லீப்புக்கு போனோடனே அங்கேருந்து கொலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ப்ரெஸ்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது நான் நிறைய நாய்களை வந்து சாவடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மிச்சல் சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி சாவு சவுண்டு போடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து சில்வா அதை ஞாபகம் வச்சு மிச்சல் அன்கான்ஷியஸாக இருப்பார் கண்ணை திறந்துட்டு, ஆனால் வந்து கொலைச்சிட்டு ஒரு மாதிரி க்ரௌடுக்கு மொமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவார். அவருக்கு தான் தெரியும் கொஞ்சம் பீக் ஆட்டிசம் இருக்குது. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் பண்ண மாதிரி கேஜில் போயிட்டு தொங்கிட்டு சரியான ஒரு ஃபன்னான ஃபைட்டர். நெக்ஸ்ட் ஆனால் டைட்டில் ஷாட் கேட்குறாரு. இன்னும் ஒரே ஒரு ரேங்க் வின் தான் இருக்குது. எனக்கு சில்வா இந்த ஃபைட்டிங் நர்ஸ்லேயும் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜீன் சில்வா. பட் இருந்தாலும் நாட் டிசர்விங் ஆஃப் டைட்டில். இன்னும் ஒரு 1 or 2 ஃபைட்ஸ், கண்டிப்பாக 2 ஃபைட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா எயிர் ராட்ரிகஸ் vs பட்ரிஷியோ பிட்புல். ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பார் பிட்புல் எப்பயுமே. ஸோ ஃபைட் கொஞ்சம் லோ அவுட்புட் சைடில் தான் இருக்கும்னு நினச்சோம். பட் வந்து இது ஸ்டார்ட் ஆனது ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் கிக்கிங் ரேஞ்சுக்கும் வெளில பிட்புல் வெயிட் பண்ணி சிட் டவுன் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருந்தார். எயிர் ராட்ரிகஸ் வந்து கிக்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு அவர் அவுட் பாக்ஸ் பண்ண ஆரம்பித்தார். நான் என்ன யோசிச்சேன்னா, ராட்ரிகஸ் வந்து இன்னும் அவரு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நிறைய ஷாட்ஸ் லேண்ட் பண்ணுவார்னு நினச்சேன். லேட்டர் ரவுண்ட்ஸில் நடந்தது. பட் இனிஷியலாக அவருமே கொஞ்சம் சேஃப் பிளே தான் பண்ணார். பிகாஸ் இஃப் எயிர் ராட்ரிகஸ் வந்து நான் பேச புஷ் பண்ணுறேன், நான் ஃபார்வர்ட் வரேன்னு வந்திருந்தாருன்னா மேபி பிட்புல்க்கு அந்த ரேஞ்ச் கிடச்சிருக்கும். எயிரை நடுவில் மாட்டி ஸ்லிப் பண்ணி அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கும். பட் இங்கே நல்லாவே கேம் பிளான் பண்ணியிருக்காங்க எயிர் ராட்ரிகஸ் சொல்லி டீம். 2 ஃபைட் லாஸ் ஸ்டிக்லேருந்து இப்போ வராரு. ஆஃப்டர் அ லாங் பிரேக், 1 year பிரேக் எடுத்து தான் வராரு. ஸோ இட்ஸ் அ கம்பேக் வின் ஃபார் ராட்ரிகஸ். யுனானிமஸ் டெசிஷனில் கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணியிருக்காரு. பிட்புல்க்கு இது யூஎஃப்சி டெபியூ. கொஞ்சம் அவுட் ஆஃப் த ப்ரைமில் லேட்டாக உள்ள வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி இஃப் ப்ரைம் பிட்புல்லாக இருந்தாருன்னா இது இன்னுமே ஒரு காம்படிட்டிவ் ஃபைட்டாக போயிருக்கும். இந்த ஃபைட்டில் பெருசாக ஒன்றும் நடக்கல. எயிர் ராட்ரிகஸ் வந்து பிட்புல் ப்ரெஷர் போடுறாரு. ஸோ கவுண்டர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் மூவ் பண்ணிட்டு இந்த கிக்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ணாரு. தேர்ட் ரவுண்டில் ஒரு நாக் டவுன் வச்சிருப்பாரு, ஒரு கிறிஸ்பான 1-2. கரெக்டாக பிட்புல் வந்து தேர்ட் ரவுண்டில் ஒரு மாதிரி நாக் அவுட் வேணுன்றப்போ நல்லாவே ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு எப்படியாச்சும் பண்ணிடலாம்னு உள்ளே வந்துட்டே இருந்தார். கரெக்டாக ஒரு ஷாட் எடுத்து உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு 1-2 கிறிஸ்பாக வச்சிருப்பாரு ராட்ரிகஸ். பிட்புல் வந்து நாக் டவுன் ஆயிருப்பாரு. கீழே போனாங்க, கண்டினியூ ஆச்சு. பட் ராட்ரிகஸ் கிட்ட அந்த ஒரு ஃபினிஷிங் பொட்டன்ஷியல் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் வந்து ஹெவியாக வைக்க முடியல அவரால். வச்சாரு ஆப்வியஸாக கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு அப்பப்போ ஒரு சில ஷாட்ஸ் வச்சாரே தவிர கம்ப்ளீட்டாக வைக்க முடியல. இங்கே தான் வந்து பிட்புல் வந்து மேபி வோல்கனாவ்ஸ்கி மாதிரி டேக் டவுன்ஸ் நிறைய இனிஷியேட் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் அந்த மாதிரி கேம் பிளான் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கே ஆனால் பிட்புல் டேக் டவுன்ஸ் போனார். ஒரு 2 டேக் டவுன்ஸ் தான் போனார்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பெருசாக இல்லை. ரவுண்ட் 2ல ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் நடந்திருக்கும். கேஸ் கார்னரில் இருப்பாங்க. அங்கேருந்து எயிர் ராட்ரிகஸ் ஒரு ட்ரிப் மாதிரி போட்டிருப்பாரு. பட் லாஸ்ட் ஒரு 10 seconds தான் இருந்ததுனால அது பெருசாக ஒன்றும் நடக்கலைங்க. ஸோ எஸ், கம்ஃபர்டபுள் வின் ஃபார் ராட்ரிகஸ். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஷாட் தான் கேட்குறாரு. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஃபெதர் வெயிட்டில் எல்லாரும் டைட்டில் ஷாட்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இவர் ஹண்டர் கேம்பிள் யூஎஃப்சி மேட்ச் மேக்கர் இருக்கார்ல, அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லிட்டாரு, இந்த ஃபைட் நான் ஜெயிச்சா டைட்டில் ஷாட் கிடைக்கும்னு. இல்லை, 2 ஃபைட் லாஸ் ஆகிருக்கீங்க. இப்போ 1 year பிரேக் எடுத்துகிட்டு வந்து பிட்புல் அடிச்சிருக்கீங்க. அவர் யூஎஃப்சி ரேங்க்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எயிர் ராட்ரிகஸ்க்கு இன்னும் ஒரு பட் இட்ஸ் அ குட் வின். பிட்புல் வந்து குட் வின். பட் இன்னும் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஃபைட் வந்து வின் தேவை ஃபார் ராட்ரிகஸ். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா லோபஸோட இப்போ இவருக்கு ஒரு பீஃப் இருக்குது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நமக்கு தெரிஞ்சது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மார்க்கெட்டபிள் ஃபைட்டாக இருக்கும். ஃபைட்டுமே எக்ஸைட்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். இப்போ லோபஸ் வேறு லாஸில் இருக்கார், இவர் ஒரு வின்னில் இருக்கார். ஸோ பர்ஃபெக்டான டைமிங். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டோம். அந்த சைடு வந்து டைட்டிலுக்கு வந்து எவ்வளோ வந்து ஃபுல்லி டிசர்விங். ஸோ அவங்க 2 பேரும் போட்டோம். ஒரு மாதிரி ஈஸியான மேட்ச் மேக்கிங் தான். பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். தேவையில்லாமல் எல்லா டைட்டில் ஷாட் கேட்டுருக்காங்க ஃபெதர் வெயிட்டில். கோமெயின் ஈவென்ட் மைக்கேல் சாண்ட்லர் வர்சஸ் பேடி பிம்ப்ளட் வந்து நானும் எல்லாரும் மாதிரியும் வந்து நாட் அ டாப் 10 மெட்டீரியல் இல்லை டாப் 5 அந்த சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் இல்லைன்னு தான் நினச்சிருந்தேன். பட் இந்த ஃபைட்டில் பார்ஷியலி அது வந்து ஃபால்ஸ்ன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஹி ஹேஸ் த கேலிபர். என்னால் டாப் 5ல இருக்க முடியும்னு கண்டிப்பாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். மைக்கேல் சாண்ட்லர் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, அவருக்குமே இது வந்து ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன். அவருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 ஃபைட்ஸ் தான் யூஎஃப்சியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 wins தான் எடுத்திருக்காரு, டோனி ஃபெர்கசன் அண்ட் டான் ஹூக்கர். மீதி 4 ஃபைட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. பட் ஹீஸ் அ என்டர்டெய்னிங் ஃபைட்டர். ஒரு பிளட் ஷெடோட ஒரு வார் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர். பட் ரீசெண்டாக லாஸ்ட் 2 ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் சார்ல்ஸ் ஒலிவேரா அண்ட் இந்த ஃபைட் பிம்ப்ளட் கூட பார்த்தீங்கன்னா அவரால் அந்த பொட்டன்ஷியல் வெளில எடுக்க முடியல. ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சோடனே பிம்ப்ளட் வந்து சேனலோட வைட் ஸ்டான்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாரு. லோ கிக்ஸ் நல்லாவே வச்சாரு, நல்லாவே அவுட் பாக்ஸிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் சேனல் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் ப்ரெஷரில் வந்துகிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி சேனலரோட ரெஸ்லிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் இந்த ஃபைட்டில். ஒரு ஹாஃப்வே டவுன் த ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இனிஷியேட் பண்ணிட்டார். அங்கே கொஞ்சம் பிம்ப்ளட் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணார். பிகாஸ் சேனலர் ரவுண்ட் 1 நல்லாவே ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்லாவே எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தார்,
நல்லா தூக்கி கீழே போடுறது, 2 வாட்டி கீழே போட்டாரு, கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் வச்சாரு. பெருசாக கிரவுண்ட் அவுட் பண்ண முடியல. ஒரு 2 ஆனால் ஹெவி ஷாட்ஸ் கிரவுண்டில் நல்லா சேனல் பவர் பற்றி தான் தெரியும். நல்லா இழுத்து 2 ஷாட் நல்லாவே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளின்ச்சில் போயிட்டு இருந்தது. இங்கே பிம்லெட் அவர் வந்து ஒரு சில சமயம் பண்ணுவார், இந்த ட்ரையாங்கிளுக்கு ஜம்ப் பண்ணுறது. கிளின்ச்சிலேருந்து ட்ரையாங்கிள் ஜம்ப் பண்ணார், பட் சரியாக உட்காரல. ஸோ சேனலருக்கு தான் வந்து டாப் பொசிஷன் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் 1 அப்படியே போய் அப்படியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரவுண்ட் 1 ரெஸ்லிங்னாலையா என்னன்னு தெரியல, ரவுண்ட் 1க்கு அப்புறமே சேனலர் வந்து பயங்கர கேஸ்டாக தான் தெரிஞ்சார். ஸோ உள்ளே வரும்போதே கார்ட் டவுனாக அப்படி இப்படின்னு தான் மூவ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டு வச்சு கொஞ்சம் லைட்டாக ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சார். இங்கே தான் பிம்லெட் வந்து வால்யூம்ஸ் போட ஆரம்பிச்சார். நல்லா கிறிஸ்பாக 1-2 அடிக்க ஆரம்பிச்சார். லோ கிக்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தார். சேனலர் நிறைய டக் பண்ணுறதுனால அப்பர் கட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பிம்லெட் நிறைய வேரியேஷன் ஆஃப் ஷாட்ஸ், நிறைய வால்யூம்ஸ் த்ரோ பண்ண ஆரம்பிச்சார். ஸோ சேனலருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா ஒரு மாதிரி 1 டைமென்ஷனல் ஃபைட்டர் மாதிரி தான், நல்லா ஸ்விங் பண்ணி ஃபார்வர்ட் வரணும், அதுதான் பண்ணணும். ஸோ இங்கே பிம்லெட் நல்லாவே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சார், நல்லாவே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் சேனலர் வந்து ரெஸ்லிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி கீழே போயிருப்பார். கிட்டத்தட்ட வந்து பிம்லெட்டோடைய பேக் எடுத்திருப்பார், ஆனால் அவசரப்பட்டோடனே ஃப்ரண்ட்டில் ஃபால் ஆகிட்டார். ஸோ சேனலர் ஆன் பாட்டம், பிம்லெட் ஆன் டாப்ன்ற மாதிரி இருந்தது. அப்படியே ஹெல் அன்லிஷ் பண்ணாரு, கிரவுண்ட் அவுட் பண்ண ஹெவியாக வச்சாரு. சேனல் லைட்டாக எப்படியாச்சும் சரி பேக் கொடுத்தா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாரு. பிம்லெட் விடவே இல்லை, அவர்கிட்ட நல்ல ஜிஜிட்சு இருக்குது, நல்ல கண்ட்ரோல் இருந்தது. அவங்க வச்சு நல்ல ஹெவியான கிரவுண்ட் அவுட் போண்டு. ஸோ இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிம்லெட் கம்ஃபர்டபுளாக எடுத்தார். ஸோ அண்ட் தென் ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆச்சு. ரவுண்ட் 3ல ஈகோவா என்னன்னு தெரியல, சேனலில் பிம்லெட் டேக் டவுன் எடுத்தார். அதே மாதிரி தூக்கி அதே மாதிரி போட்டிருப்பார். அதுக்கு முன்னாடி தான் ஒரு நீ நல்லா லேண்ட் ஆகிருக்கும் பர்ஃபெக்டாக. சேனலில் டக்காகவும் பிம்லெட் அந்த நீயை செட் பண்ணி நல்லா நறுக்கு நேர்த்திருப்பார். ஹெவியாக கட் ஆகிடுச்சு, பிளட் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த டேக் டவுன் நடந்திருக்கும். சேனலர் எப்படி பிம்லெட்டை டேக் டவுன் பண்ணாரோ அதே மாதிரி லிஃப்ட் பண்ணி போட்டு மேலே டாப்பில் ஏறி ஹெவியான கிரவுண்ட் அவுட் போன் மேட்ச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்து பாருங்கள், சேனலர் ஒரு ரவுண்ட்லேயும் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். பிம்லெட் வந்து எல்லாமே 20-30 வச்சுருந்தாரு. ஹெவியான கிரவுண்ட் அவுட் போன். சேனலர் கிட்ட ஒரு ஆன்சருமே இல்லை பிம்லெட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு. ஒரு பாசிட்டிவ் கூட நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஸோ இந்த சைட் பிம்லெட்டுக்கு வந்தோம்னா இட்ஸ் அ கிரேட் வின், கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக வந்து ஒரு அன்டிஃபீட்டட் இன் UFC டைட்டில் ஃபைட்டுக்கு புஷ் பண்ணுறாங்க. UFC புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் என்னதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும், நிறைய பேர் அவர் அப்ரிஷியேட் பண்ணாலும், ஹி ப்ரூவ் மீ ராங்னு சொன்னாலும், எனக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. அவருடைய லாஸ்ட் 3 வின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் த ப்ரைமில் இருக்க ஃபைட்டர்ஸை தான் டிஃபீட் பண்ணியிருக்காரு. டோனி ஃபர்கசன் வின்னாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பாபி கிரீனாக இருக்கட்டும். எனக்கு அவர் வந்து ஒரு டாப் 5 இப்போ கால் அவுட் பண்ணியிருக்காரு அவங்கள. சார்ல்ஸ் ஒலிவேரா, ஜஸ்டின் கேஜி, டாஸ்டின் போரியர், அண்ட் தென் ஆர்மான் சாரிக்கன் கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆர்மானுக்கும் பிம்லெட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் இருக்குது. ஸோ அது எனக்கு அந்த ஃபைட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது. ஆக்சுவலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் எனக்கு தோணுன விஷயம், கோச்சுக்குமே தோணுன விஷயம் என்னன்னா, சார்ல்ஸ் ஒலிவேரா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாருன்னு தான் தோணுச்சு. இஃப் நாட் அர்மான் சாரிக்கன், 2 பேரும் யங், 2 பேரும் ப்ராஸ்பெக்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா அர்மானுக்கும் வந்து நீங்கள் டைட்டில் ஷாட் கொடுக்க ஹி டிசர்வ்ஸ் டைட்டில் ஷாட், ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. பிம்லெட் இப்போ வந்து அவருமே டைட்டில் ஷாட் தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க UFC. ஸோ 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த ஃபைட் நடக்கிறது ரொம்ப டஃப்னு தான் நினைக்கிறேன். மெயின் ஈவெண்ட்டுக்கு வருவோம். The King Alexander Volkanovski has returned as featherweight champion. 2 fight KO losses, 1 year break, ஏஜ் ஆயிடுச்சு, 37 ஆக போகுது. ஃபெதர்வெயிட் டைட்டில், அதாவது லைட் வெயிட் கீழே 35 year old அந்த கர்ஸ் வேறு இருந்தது. யாருமே வந்து டைட்டில் ஜெயிச்சதில்லை ஆஃப்டர் 35 years, டைட்டில் ஃபைட் டிஃபெண்ட் கூட பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை இங்கே வந்து மனுஷன் வந்து பீட் பண்ணியிருக்காரு. நாங்கள் ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாகவே அதான் சொல்லிட்டு வந்தோம். இஃப் எனி ஒன் கேன் டூ இட்னா அது கண்டிப்பாக வோல்கானோவ்ஸ்கியாக தான் இருக்கும். பிகாஸ் அவருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது, சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டி. விடக்கூடாது. இஸ்லாமுடைய ஃபர்ஸ்ட் ஃபைட்லேயே நம்ம அதை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஷார்ட் நோட்டீஸில் ஃபைட் அக்செப்ட் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாலிட்டி தான், சாம்பியனுடைய மென்டாலிட்டி தான். ஸோ அது வோல்கிட்ட இருக்குது. பட் என்ன ஒரு சில மிஸ்டேக்ஸ், அந்த டொப்பிரியா ஃபைட் ஆரில்ஸ் அந்த இஸ்லாம் ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட் அதை அக்செப்ட் பண்ணது வந்து இட்ஸ் அ மிஸ்டேக். நீங்கள் வயசாக யோசிச்சிங்கன்னா அதை பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா டொப்புரியாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைட் இன்னுமே டஃபராக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட டொப்புரியா கிட்ட இருந்திருக்கும். ஜெயிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது, பட் இட் வுட் ஹவ் பின் க்ளோஸ் ஃபைட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் இஸ்லாமுடைய கேஓக்கு அப்புறம் உடனே கம்பேக் ஆகிட்டாரு டொப்புரியா, உடனே நாக் அவுட் பண்ணிட்டாரு ரவுண்ட் 2லேயே. பட் இங்கே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு வாக் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூஸ்பம். அந்த டவுன் அண்டர் அவருடைய வாக் அவுட் சாங்க்கு வரும்போது ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ரொம்ப நாள்
கழிச்சு உள்ள அந்த எரேனாக்குள்ள வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுதான் வந்து வோல்கானோவ்ஸ்கி கிட்ட அந்த வைபை என்ஜாய் பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் மை டைம். ஆக்சுவலாக லோப்பஸும் அப்படி தான் வந்தார். அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆகிற மூமெண்ட் மாதிரி இருந்தது. பிகாஸ் 2 இயர்ஸில் ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஸ்வெட் போட்டு 2 இயர்ஸ்லேயே வந்து டைட்டில் ஃபைட்டை சம்பாதிச்சிருக்காரு. இஸ் மோர் டிசர்விங் தேன் எனி ஒன் தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அப் பண்ணியிருக்காரு இந்த டைட்டில் ஃபைட்டில். அவர் 3 ரவுண்ட்ஸ்க்கு கேஸ் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபைட் 5 ரவுண்ட்ஸ் போட்டார். 5 ரவுண்ட்ஸ் ஃபுல் எனர்ஜியோடு இருந்தார். ஃபுல் ஃபார்வர்ட் ப்ரெஸ் நான் ஒன்று ஃபினிஷ் பண்ணுவேன்னு தான் வந்துட்டே இருந்தார். ஸோ அப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வோல்கானோவ்ஸ்கி ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு பயத்தை கொடுத்துட்டாருன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைட்டுக்கு வருவோம். ஸோ ஃபைட்டுக்கு வந்ததுன்னா வோல்கானோவ்ஸ்கி வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விண்டேஜ் வோல்கானோவ்ஸ்கி பார்த்த மாதிரி இருந்தது. வந்தார், நல்லாவே ஹை கார்டு, நல்லா ரீச் வச்சு சண்டை போட ஆரம்பித்தார். டக் பண்ணி ஓவர் ஹேண்ட்ஸ்லாம் பக்காவாக லேண்ட் ஆச்சு. லோப்பஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூஷுவல் செல்ஃப் காட்டினார். நல்லா ஃபார்வர்ட் ப்ரெஸ்னே இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் வோல்கானோவ்ஸ்கி ஒரு லெஃப்ட் ஹுக், கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே லேண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வோல்கானோவ்ஸ்கி இது வந்து இன்னும் பவராக இருந்தது. கிட்டத்தட்ட லோப்பஸ் ஒரு மாதிரி ஸ்டங் ஆகிட்டார். கேஜ் கிட்ட போயிட்டு தான் ரீகெயின் ஆகிட்டு தான் வந்தார். எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, வோல்கானோவ்ஸ்கி ஒரு மாதிரி 1 ஷாட் 2 ஷாட் 3 ஷாட்னு வச்சுட்டு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு தான் நாங்கள் யோசித்தோம் கேம் பிளானாக. பட் இந்த ஃபைட்டில் அவர் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவும் ரெடியாக இருக்குன்றதை ஷோ பண்ணார். நிறைய பேர் சொல்கிறாங்க வோல்கானோவ்ஸ்கி ஓடிட்டே இருந்தார். அதுதான் கேம் பிளான். நீங்கள் லோப்பஸ் மாதிரி ஒரு ஆள் கூட வந்து நின்று ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் ஹெவி ஹேண்ட்ஸ் இருக்குது, நல்ல பாக்ஸிங் இருக்குது அவர்கிட்ட. அவர் பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணதில்லை, ஒரு மாதிரி கொட்டுற மாதிரி அடித்தாலும் பவர் ஹெவியாக இருக்குது. ஸோ வோல்கானோவ்ஸ்கி நல்ல கேம் பிளான், ஆனாலும் எக்ஸ்சேஞ்சுக்கு வில்லிங்காக இருந்தார். கேஜ் கார்னர்லையாக இருக்கட்டும், சென்டரில் கூட வந்து சில சமயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் மூவ் பண்ண ஆரம்பித்தார். லேட்டரல் மூவ்மெண்ட்ஸ் நல்லாவே ஃபுல்லாக மூவ்மெண்ட்லேயே தான் இருந்தார். லோப்பஸால் ட்ராக் பண்ண முடியவே இல்லை வோல்கானோவ்ஸ்கி. ஆக்சுவலாக ரவுண்ட் 1 நல்லாவே பண்ணார். மீன்ஸ் லோ கிக்ஸ் நல்லா யூஸ் பண்ணார். ஏன்னா லோப்பஸ் ஹெவியாக அடிப்பார். பட் ஓவர் த ரவுண்டில் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை லோப்பஸ். ஒரு மாதிரி மறந்துட்டாரா விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. பட் ரவுண்ட் 1 நல்லாவே யூஸ் ஆச்சு அந்த லோ கிக்ஸு. வோல்கானோவ்ஸ்கி வந்து அந்த ஓவர் ஹேண்ட்லேயே வச்சு கிட்டத்தட்ட லோப்பஸை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஓவர் ஹேண்டு லெஃப்ட் ஹுக்ஸு. லோப்பஸ் வந்து அப்பர் கட்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணார். பிகாஸ் வோல்க் நல்லாவே டக் பண்ணுறாரா. ஸோ அதை டைம் பண்ணி அப்பர் கட்ஸ்லாம் வந்து நல்லாவே ஹெவியாக லேண்ட் பண்ணியிருந்தார். தேர்ட் ரவுண்டில் ஒரு ரீப்ளே கூட காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மூவி சீன் மாதிரி இருக்கும். இவர் லோப்பஸ் அப்பர் கட் எடுப்பார், வோல்கானோவ்ஸ்கி லெஃப்ட் ஹுக் எடுப்பார். பக்காவாக 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக அந்த ரீப்ளே பார்க்கறதுக்கு. ஓகே, ரவுண்ட் பை ரவுண்ட் வந்தோன்னா அதுதான் இனிஷியலாக ஆரம்பிச்சோன்னே வோல்கானோவ்ஸ்கி அவருடைய ஸ்டாண்ட்ஸ் வச்சு நிறைய ஃபெயின்ஸ் போட்டு ஒரு ஸ்டெப் இன் ஒரு ஸ்டெப் அவுட்ன்ற மாதிரி லோப்பஸோடைய ரேஞ்சை மேனிபுலேட் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம்லியாக ஷாட்ஸ் வச்சார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணார். ரவுண்டோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் மாதிரி இனிஷியேட் பண்ணி கிளின்ஸில் கொஞ்ச நேரம் வச்சு அங்கேருந்து ஒரு ட்ரிப் போட்டு கீழே டேக் டவுன் எடுத்திருப்பார் லாஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு. அது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்தது. இங்கே தான் நான் சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் ஹுக் ஒரே சமயத்தில் லேண்ட் பண்ணி லோப்பஸ் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பார். ரவுண்ட் 2 தான் ஒரு சரியான பீதி கொடுத்தாரு லோப்பஸு. ஒரு ரைட் ஹேண்டர் ரவுண்டோடைய எண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஆஃப் பேலன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஒரு மாதிரி சரியான ஷாக்கிங், ஐயோ நாட் அகெயின்ற மாதிரி தான் எனக்குலாம் இருந்தது. வோல்கானோவ்ஸ்கி எப்படி ரீகெயின் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஷூட் மாதிரி போயிட்டு திருப்பி எந்திரிச்சு திருப்பி எக்ஸ்சேஞ்ச் போட்டு அப்புறம் எக்ஸிட் ஆனார். ஒரு எக்ஸ்சேஞ்சஸுக்கும் என்னுடைய ஹார்ட் பீட் அப்படி டப்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ரவுண்ட் 3 வோல்கானோவ்ஸ்கி நல்லாவே வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணார். லோப்பஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ப்ரெஷர் விடவே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல் அக்ரெஷனோட வந்துட்டே இருந்தார். அப்பக்கட்ஸ் நிறைய எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ரவுண்ட் 4 தான் இன்னொரு பக்குன்னு ஒரு விஷயம் நடந்தது. லோப்பஸோடைய ஃபிஸ்ட்டை வந்து வோல்கானோவ்ஸ்கியோடைய கண்ணை லைட்டாக கிரேஸ் பண்ணிட்டு போயிடும். அது விஷயம் நான் பாதிச்சுட்டு இருக்கும். அந்த ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வோல்கானோவ்ஸ்கி தெரியல, ஒரு மாதிரி இப்படி மூவ் பண்ணிட்டே இருந்தார். லோப்பஸ் அதை விடவே இல்லை. ஏன்னா ரெஃப் ஸ்டாப் பண்ணல. இட்ஸ் நாட் அன் ஐ போக், இட்ஸ் லீகல் பஞ்ச் தான். ஆனால் ஐ கிரேஸ் பண்ணிடுச்சு, உங்கள் விஷயம் பாதிச்சிச்சு. லோப்பஸ் விடவே இல்லை, எப்படியா ஃபினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் வந்துட்டு இருந்தார். வோல்கானோவ்ஸ்கி சூப்பரான ஒரு விஷயம் பண்ணார். வழக்கமாக இந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா மூவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் போதான் பார்ப்போம். ஆனால் இங்கேயும் வோல்கானோவ்ஸ்கி பார்த்தீங்கன்னா குனிஞ்சு 2-3 ஷாட் வச்சுட்டு எக்ஸிட் ஆனார். திருப்பி மறுபடியும் 2-3 ஷாட் வச்சுட்டு எக்ஸிட் ஆனார். லோப்பஸ் ஆனால் ஹீஸ் ஹர்ட், ஃபினிஷ் பண்ணிடணும், திஸ் இஸ் மை. ஏன்னா அவர் வந்து எல்லா ரவுண்டுமே வந்து வோல்கானோவ்ஸ்கி எடுத்த மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ரவுண்ட் அந்த ஒரு நாக் டவுன்னால கொஞ்சம் க்ளோஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டில் எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு வந்துட்டே தான் இருந்தேன். பட் ஹெவியாக அன்லிஷ் பண்ணல, டைம் பார்த்து அடிச்சுட்டு இருந்தார். வோல்கானோவ்ஸ்கி லக்கிலி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டார் ஆஃப்டர் அந்த ஒரு 40 செகண்ட்ஸுக்கு அப்புறம். ரவுண்ட் 5 வந்து லோப்பஸ் வந்து முடிவு பண்ணிட்டார், எனக்கு கேஓ தான் வேணும். அவங்க கார்னர்லேயும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் அக்ரெஷனோட ஃபுல் ஃபார்வர்ட் ப்ரெஷர் தான் இருந்தது. வோல்கானோவ்ஸ்கி வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வர முடியல. எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மட்டும் கரெக்டாக டைம் பண்ணி உள்ளே வந்து அடிச்சுட்டு வெளில போனேன். அதே கேம் பிளான் தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டே இருந்தார். ரவுண்ட் 5 லோப்பஸ் இன்னும் அக்ரெஷன் ஆகிட்டார். லாஸ்ட் 30 செகண்ட்ஸ்லாம் கத்திட்டு வோல்கானோவ்ஸ்கி கூப்பிட்டுட்டு வா சண்டை போடலாம், கமான் எக்ஸ்சேஞ்சுன்ற மாதிரி
கூப்பிட்டுட்டே இருந்தாரு. ஓல்க்கும் வந்து ஒரு சில சமயம் அக்செப்ட் பண்ணாரு, ஒரு சில சமயம் இல்ல நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா யோசிச்சு மூவ் பண்ணிட்டே இருந்தாரு. அட் தி எண்ட் லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது மறுபடியும் சென்டருக்கு பாயிண்ட் பண்ணி 2 பேரும் சென்டர் வந்தாங்க. பட் வோல்கானோவ்ஸ்கி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் அடிச்சுட்டு பேக், ஒரு ஷாட் அடிச்சுட்டு பேக்ன்ற மாதிரி கேஜ் கார்னர்ல ஒரு பயங்கரமான ஒரு 4 ஷாட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. அதோட ஃபைட் ஃபினிஷ் ஆச்சு. ஒரு பயங்கரமான ஃபைட்னு தான் சொல்லணும். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் வோல்கானோவ்ஸ்கியோடைய கம்பேக், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் லோ அவுட்புட் சைடில் வச்சு டேக் டவுன்ஸு, கண்ட்ரோல், கிரவுண்ட் அவுட் ஹெவியாக வைப்பாருன்னு தெரியும். ஸோ இந்த ஃபைட்லேயுமே கிரவுண்ட் அவுட் பவுண்ட் ஒரு தேர்ட் ரவுண்ட் எண்டோ செகண்ட் ரவுண்ட் எண்ட்லேயோ வச்சிருப்பாரு, ஹெவியாக வச்சிருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி கம்ப்ளீட் விண்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. இந்த சைடு லோபஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் ஹியூஜ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் யூஎஃப்சி டைட்டிலுக்காக கண்டென்ஷன் பண்ணது. ஹி வில் பி பேக்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபெதர் வெயிட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவர் வந்து ஈஸியாகவே பீட் பண்ணுறாரு தான் நினைக்கிறேன். ரவுண்ட் 1 கேஓஸ் வச்சிருக்காரு, சப்மிஷன், பிஜேஜே ஸ்கில்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஃபைட்டில் கொஞ்சம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேக் டவுன்ஸ் போயிருக்கலாம். ப்ளஸ் அந்த லோ கிக்ஸ் விட்டுருக்க வேணாம். லோ கிக்ஸ் நல்லா ஹெவியாக வச்சிருந்தாருன்னா மேபி வோல்கானோவ்ஸ்கியோடைய மூவ்மெண்ட் ஹிண்டர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கும், அங்கே கேட்ச் பண்ணியிருக்கலாம் வோல்கை. நல்ல வேலை நடக்கலை அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறோம். பிகாஸ் எனக்கு பிக் வோல்கானோவ்ஸ்கி ஃபேன். போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் வந்து வோல்க்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் சொன்னார். அட்வர்சிட்டி இஸ் அ ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்ஸ்பைரிங் மெசேஜ். ஸோ வோல்க்குடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கம்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓவராலாக இந்த ஃபைட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்டுமே டெலிவர் பண்ணிச்சு. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபைட் கார்டு, நிறைய பேர் வந்து ஓவர்லுக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நினச்ச மாதிரியே நல்லாவே வந்து ஃபைட்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணிச்சு. எங்களுடைய ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5-on-5. நானும் கொஞ்சம் கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் எடுத்திருந்தோம். ஸோ 5-on-5. சம் பிக்ஸ் வந்து எக்ஸாக்டாக விழுந்துருந்தது. லைக் ரேயஸ் நான் சொன்னது, கோச் வந்து சில்வா சொன்னது, தென் எயிர் பிட்புல் 2 பேரும் டெசிஷன் தான் சொல்லியிருந்தோம். பிம்லெட் வந்து அது நாங்கள் 3 round ஃபைட்டுன்னு நினச்சி ப்ரிடிக்ஷன் எடுத்திருந்தோம். பட் இட்ஸ் 5 round ஃபைட். ஸோ அது நம்ம விட்டுருவோம். வோல்கானோவ்ஸ்கி வந்து கோச் டெசிஷன் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ டெசிஷன் வந்தது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.